அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தி காரணமாக தமிழகத்தில் பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அதிகமாக உள்ளது. சென்னை தீநகரில் கள நிலவரம் என்ன என்பதை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வதந்தி காரணமாக நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் வாகன ஓட்டிகள் படையெடுக்க தொடங்கியிருக்காங்களா? என்ன கள தகவல்? போர் பதற்ற சூழலினுடைய எதிரொலியாக சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பெருநகரங்களில் நேற்று இரவு முதல் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் அதிக அளவு கூடி பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து நிரப்பி வருகிறாங்க. இந்த போர் பதற்ற சூழலை கொண்டு ஒரு சிலர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளங்களில் வதந்திகளை பரப்பியதனுடைய எதிரொலியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களை நேற்று இரவில் இருந்தே நிரப்பி வருகிறாங்க. சென்னையிலுமே முக்கிய பகுதிகள், குறிப்பாக தியாகராய நகர், அசோக் நகர், கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும், சென்னை புறநகர் பகுதிகள் மாதவரம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் நீண்ட நேரமாக காத்திருந்து பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களை நிரப்பியிருக்கிறாங்க. நேற்று இரவு 2:30 மணி 3 மணி வரை கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசலை நிரப்பியிருக்கிறாங்க. இன்று காலை 6 மணி முதல் அதே போலவே சென்னையினுடைய முக்கிய இடங்களில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களை நிரப்பி வருகிறாங்க. பெட்ரோல் எரிவாயு நிலையங்களில் இது தொடர்பாக கேட்கும்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் பங்கில் டீசல் நாள் ஒன்றுக்கு 2 லோடு, அதாவது 50,000 லிட்டர் டீசல் என்பது தினசரி வரக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவும் அதே 50,000 லிட்டர் பெட்ரோல் டீசல் இந்த பங்கிற்கு வழக்கம் போல எந்த தங்கு தடையும் இன்றி வருவதாக தெரிவிக்கிறாங்க. பங்கில் பெட்ரோல் டீசல் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் அந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட இணையதளங்களில் பரவிய இந்த வதந்தி காரணமாக பொதுமக்கள் அச்சப்பட்டு சிலிண்டர் எப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டதோ அதே போல பெட்ரோல் டீசலில் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசலை நிரப்பி வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. வழக்கமாக 50,000 லிட்டர் நாம் இருக்கக்கூடிய இந்த தியாகராய நகர் வெங்கட்ராமன் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் பங்கில் 50,000 லிட்டர் நாளொன்றுக்கு வரும். அதில் சுமார் 20,000 லிட்டர் பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யப்படும். இந்த வதந்தி பரவியதனுடைய எதிரொலியாக நேற்று முதல் நாளொன்றுக்கு 30,000 முதல் 40,000 லிட்டர் பெட்ரோல் டீசல் என்பது நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெட்ரோல் பங்கில் விற்கப்படுகிறது. நேற்று இரவு 3 மணி வரை தொடர்ந்து பொதுமக்கள் பெட்ரோல் டீசலை வாங்கி சென்ற நிலையில் தற்போது காலை 6 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசலை வாங்குவதற்காக வந்திருக்காங்க. ஒருவர் வாட்டர் பாட்டிலோட நம்மோட இணைந்திருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எவ்வளவு நேரமா காத்திருக்கிறீங்க? இங்க என்ன சூழ்நிலை இருக்கு? திடீர்னு இவ்வளவு கூட்டமா வரதுக்கான காரணம் என்ன? சார், 1 மணி நேரமா வெயிட் பண்றோம். பெட்ரோல் இல்ல, எந்த பங்க்லையும் கிடையாது. இந்த பங்க்ல தான் வெயிட் பண்ணி எப்பவுமே போடுறது இந்த பங்க் தான். நார்மலா இந்த நேரத்துல எப்படி கிரவுட் இருக்கும்? இப்ப கிரவுட் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு சார். கிரவுட் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. காலைல கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது இந்த குறுஞ்செய்தி வந்ததா? போர் பதற்றத்தினால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும், அது மாதிரி எதுவும் வந்ததா? திடீர்னு இப்படி வரீங்களா என்ன? இல்ல போர் நடக்கிறதுக்கோசம் இப்படி ஸ்ட்ரைக் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. கேஸ் கூட நல்ல டிமாண்டா தான் இருக்கு, வேற ஒன்றும். சார், நம்ம மேனேஜர் உள்ளிட்ட நிர்வாகிகள்கிட்ட இங்க இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து பேச சரியான அளவுல போதிய அளவுல கிடைக்கக்கூடிய அந்த வரத்து என்பது தொடர்ச்சியாக பெட்ரோல் பங்குக்கு வருவதாக தெரிவிக்கிறாங்க. பொதுமக்கள் தேவையின்றி அச்சப்பட தேவையில்லை எனவும் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், நிர்வாகத்தினர் தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீண்ட வரிசையில காத்திருந்து பெட்ரோலை நிரப்பி செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கவங்கள்ட்ட தொடர்ந்து பேசும்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக காலையிலே வந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து சென்று தேர்வு எழுத வைக்க மிக ஒரு சிரமமாக இருக்கிறது. அதே போல பணிக்கு செல்வோர், கல்லூரிக்கு செல்வோர் என அன்றாட தேவைகளுக்கு வாகனங்களை, பிரதானமாக 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவோர் இந்த பெட்ரோல் டீசல் குறித்த வதந்தி பரவியது பெரும் ஒரு சிரமத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருப்பதை நம்ம களத்திலிருந்து பார்க்கலாம். அக்கா வணக்கம், நீங்க எந்த பகுதியிலேருந்து வரீங்க? எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? இங்க என்ன சூழல் இருக்கு? டீனர்ல இருந்து தான் வரோம். இங்கே தான் வீடு. எங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லை, அவருக்கு ஆபீஸ் கூட்டி போறதுக்காக பெட்ரோல் போட வந்து. எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இப்படி இருக்குமா இங்க, இல்ல எப்படி? முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்பதான் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி இருக்குது. நேரடியா இந்த போர் பதற்றம் உங்களை நேரடியா பாதிக்குதா? அதை உணர்றீங்களா? ஆமா, ரொம்ப கேஸ், சிலிண்டர் இந்த மாதிரிலாம் ரொம்ப வரல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வீட்டுல குடும்பம் நடத்துறதுக்கே. எங்களுக்கு நாங்க சாதாரண குடும்பம் தான், ரொம்ப ஒன்றும் நாங்க வசதியான குடும்பம் இல்லை. எல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி போராடி தான் வாழ்க்கையில வாழ்ந்துருக்குது.
ஒரு பெண் பேசியதை பார்க்க முடிந்தது. அவருடைய கணவரை மருத்துவ செலவுக்காக இங்கேருந்து வாகனத்தில் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல் நிரப்ப வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பெட்ரோல் பங்கில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுது. காவல்துறை அதிகாரிகள் நேற்று இரவிலிருந்தே பெட்ரோல் பங்கில் கூடியிருக்கக்கூடிய இடங்களில் ஒலிபெருக்கி மூலமாக உங்களுக்கு குறுஞ்செய்தியில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்பது போலி வதந்தி, அதை நம்பிக்கொண்டு வர வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசு சார்பில் கேட்கும் போதும் போதிய பெட்ரோல் பங்குகளில் போதிய பெட்ரோல் டீசல் கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. எனவே பொதுமக்கள் தேவையின்றி வதந்திகளை நம்பி பெட்ரோல் டீசலை நிரப்ப வேண்டும் என வர வேண்டாம் என அரசு சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் தெரிவிக்கப்படுகிறது. பிரியா, களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி வீரகுமார்.